ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல் பர்னர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் ஒரு எக்ஸ்ப்ளோசிவான விஷயத்தை தான் பார்க்கணும். ஆமாம், நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, வெடிக்கக்கூடியமான இதை தான் பார்க்க போகிறோம். அதாவது என்ன டாபிக்னா, உங்கள் வீட்டில் உங்கள் சமையல் ரூம்லேயே நீங்கள் வெடிக்கக்கூடிய பொருட்கள்லாம் வச்சுருக்கீங்கன்னா உங்களால் நம்ப முடியுமா? எல்லாம் கேஸ்ன்னுவீங்க, மேட்ச் பாக்ஸ்ன்னுவீங்க. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் எதிர்பார்க்காததான் வந்து வெடிக்கும். எது அப்படின்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் எப்பவுமே யூஸ் பண்ணுற மாவு தெரியும்னு நினைக்கிறேன். நேம் எழுதி ஒட்டி வச்சுருக்கிறேன். மாவு தான், நல்லா பார்த்துக்கோங்க. வேறு எதுவும் கிடையாது, மாவு தான் வெடிக்கும். எப்படி வெடிக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போடுங்க. அப்போ தான் நான் போட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உண்டா வந்துகிட்டே இருக்கும். சரி, ஓகே, வாங்க வெடிக்க வைப்போம். Wear your mask properly. Maintain a safe distance from others in public areas. Wash your hands frequently. Use sanitizer to clean your hands after washing. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு 1 2 3 4 5 டைப் ஆஃப் பவுட்ரு வந்து எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சமைக்கிறது தான். 5 டைப் எடுத்து வச்சுருக்கேன். அதில் எது வெடிக்கும் அப்படின்றது பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்றதை பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு. இது வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா கம்மியாக தான் எடுத்து வச்சுருக்கேன். இல்லை, கம்மியாக தான் வந்தது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு தான் வந்து. இது கோதுமை மாவு. இது வந்து பார்த்திங்கன்னா இது கடலை மாவு. அடுத்து வந்து ஒரு கேண்டில், ஒரு மேட்ச் பாக்ஸ். எப்படி வெடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே கொட்டு அப்படியே பற்ற வச்சா வெடிக்குமான்னு கேட்டிங்கன்னா, அதையும் ட்ரை பண்ணுறோம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு எடுத்துப்போம். ஸோ இங்கே வந்து கீழே கொட்டி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு, அரிசி மாவு இது பேக்கிங் சோடா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட் அண்டு கடலை மாவு. இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாகவே பற்ற வச்சு பார்ப்போம். வெடிக்குதா இல்லைனா பற்றிக்குதா, அட்லீஸ்ட் எரியுதா அப்படின்றது பார்ப்போம். தீக்குச்சி கொளுத்திட்டேன். ஃபஸ்ட்டு மைதா அணைஞ்சு தான் போச்சு. அடுத்து பேக்கிங் சோடாவும் எதுவும் ஆகலை. அடுத்து அரிசி மாவு, எதுவும் ஆகலை. அடுத்தது கோதுமை, இதுவும் ஒன்றும் ஆகலை. அடுத்து கடலை மாவு அணைஞ்சு தான் போச்சு. எப்படி இது வெடிக்கும்னு கேட்டிங்கன்னா, ஏன் இப்போ இது வெடிக்கலை அப்படி கேட்டிங்கன்னா, ஏன்னா இந்த மாவுக்கு நடுவில் இருக்கிற ஆக்சிஜன் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எந்த அளவுனா ரொம்ப கிட்ட இருக்கும். ரொம்ப, அதாவது இந்த இடத்துல காற்று இருக்கிறதுக்கான ஸ்பேஸே இருக்காது, அந்தளவுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணால், இந்த பார்ட்டிகல்ஸை பிரித்து ஆக்சிஜன் லெவல் வந்து பார்த்திங்கன்னா இதுங்களுக்கு அதிகப்படுத்தணும். எப்படி அதிகப்படுத்தணும் அப்படின்னா, அதையும் இப்போ காட்டுறேன். கேண்டில் வச்சு அதிகப்படுத்தலாமான்னா, கேண்டில் வச்சுலாம் அதிகப்படுத்த முடியாது. கேண்டில் வச்சு ரொம்ப நேரத்துக்கு தீக்குச்சி பிடிச்சிட்டு இருக்க முடியாதுனால கேண்டில் இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இதை யாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. நானே இதை இப்போ இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். பண்ணிவிட்டு ஓகே, ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஸ்டாண்டில் நிற்க வச்சிடுறேன். ஸோ இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறோம். இது தேவையில்லை. ஓகே, இப்போ வந்துட்டு சும்மா ஃப்ளெக்ஸ் பண்ணுறதுக்காக இதில் வந்து பார்த்திங்கன்னா வெடி மருந்துலாம் இதில் இருக்குதுன்றது தெரியும். ஸோ தீக்குச்சி வந்து பற்றிக்குது. ஆனால் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மாவு, ஃபஸ்ட்டு வந்து மைதா மாவு, இது வெடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள் மேலே போடுறேன், எதுவும் ஆகலை.
சரி ஓகே, இப்போது அரிசி மாவு போடுவோம். அரிசி மாவு இங்கே அரிசி மாவு தான் ட்விஸ்ட்டை கொடுக்கும். அதாவது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது மைதா மாவு எடுக்கிறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிகல்ஸை பிரித்து ஆக்சிஜனை உள்ளே விடுறதுன்னு சொன்னேன். அதிகமாக இதுவும் பத்தாது, வீட்டு எதுவுமே பத்தாது, அதுங்க ஃபுல்லாக ஒன்றா இருக்கும்போது. ஏன் அப்படின்னா அதில் இருக்கிற ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ மைதாவை எடுத்து ஊதுறேன். இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். இந்த பக்கம் வா. ஊத முடியல. இது கரெக்டாக ப்ளோவர்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும். அணிச்சு சரி ஓகே, நோ ப்ராப்ளம். டீ குச்சி இருக்குது, பற்ற வச்சுருவோம். சிம்பிள் தான். இப்போது மாவு இப்படி கையில் எடுத்துக்கிட்டேன். நல்லா மாவு தான் இருக்கேன் கையில், வேறு ஒன்றுமே இல்லை. மைதாவில் செய்து கடலை மாவில் அந்தளவுக்கு தெரியலை. இது வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா சுத்தம் அணைஞ்சே போச்சு. ஸோ பேக்கிங் சோடா இந்த இதுலேருந்து கேன்சல் ஆகுது. நெக்ஸ்ட்டு கோதுமை நல்லா தட்டிக்கிறேன். கையில் ஒன்றுமே இல்லை, வெறும் கோதுமை மாவு தான். லைட்டாக எடுத்துக்கிட்டேன். நல்லா இது பண்ணிக்கிட்டு ஃபயர். இதை வந்து பார்த்திங்கன்னா வெடி மருந்தாக கூட பயன்படுத்தலாம் அப்படின்னு அவங்களால நம்ப முடியுமா? பயன்படுத்தியிருக்காங்க. அரிசி மாவை வெடி மருந்தாக பயன்படுத்தியிருக்காங்க. எப்போ அப்படின்னா வேர்ல்டு வார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு வார் 2 அப்போ வெடி மருந்து தட்டுப்பாட்டு காரணமாக நம்மளுக்கு அரிசி மாவை வந்து பார்த்திங்கன்னா வெடி மருந்தோடு போட்டு கலந்து வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணாங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்துல இருக்கிற மாவுலேயே எது அதிகமாக தீ பற்றுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அரிசி மாவு. அரிசி மாவு கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இதுதான் அந்த எக்ஸ்ப்ளோஷன் நான் சொன்னது. இது நீங்கள் வீட்டில் வந்து தனியாக வந்து யார்கிட்டையும் பண்ணாதீங்க. நானே வந்துட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது வந்து முதல்ல வச்சுருவாங்க. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. மைதா மாவுலலாம் கூட அந்தளவுக்கு நான் எக்ஸ்ப்ளோஷனே பார்க்கல. மைதா மாவில் கூட கம்மி தான், லைட்டாக தான் வருது. ஆனால் அரிசி மாவு தான் சூப்பராக வருது. எப்படி வந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. ஏன் இது வந்து அடிக்குது அப்படின்னா, இப்போ வந்து நீங்களே பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும். என்னோடய கையில் வைக்கிறேன். இப்படி வச்சுருக்கிறப்போ இதில் உள்ளே வந்து காற்று இருக்குமான்னு கேட்டிங்கன்னா காற்று இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது ரொம்ப நினச்சி பார்க்க முடியாத அளவு ரொம்ப கம்மியான காற்று அதில் இருக்கும். இப்போது இதில் நீங்கள் ஆக்சிஜனை அதிகமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நான் இந்த கையில் எடுத்துகிட்டு ஸ்ப்ரே பண்ணும்போது அதில் இருக்க பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து தனித்தனியாக தூரமாக போகும். ரொம்ப தூரமாக போகும்போது இதில் ஆக்சிஜன் வந்து அதிகமாக இருக்கும். இந்த பார்ட்டிகளும் ரொம்ப சின்ன பார்ட்டிகல்ஸ்ன்றனால டக்குன்னு தீ பிடிக்குது, எக்ஸ்ப்ளோஷனும் ஆகுது. சரி ஓகே, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்துட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் வந்துட்டு அரிசி மாவை வச்சு வெடிக்க வைக்கலாம்னா ரொம்ப பெரிய வெடிப்புலாம் வெடிக்காதுங்க. இது கம்மியாக தான் வெடிக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து இதில் வெடி மருந்துலாம் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா அதெல்லாம் இல்லீகலு. ஸோ வந்துட்டு ரொம்ப கம்மியான எக்ஸ்ப்ளோஷன் தான்.
அதில் வந்துட்டு யாருக்கும் பாதிப்பு இல்லாத வகையில் தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆல்ல போடுங்க. அப்போ தான் நான் போட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டக்குனு வந்துகிட்டே இருக்கும். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்துட்டு நான் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு ஒரு வீடியோ போட்டேன். அதுக்கு உங்களுக்கு என்ன டவுட் இருக்குதோ அதை பற்றி. ஓகே, இந்த விஷயம் விளையாட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஆனால் ரொம்ப அழுக்காச்சுன்னா எங்கள் வீட்டில் நான் தான் திட்டு வாங்கணும். நான் தான் இதை ஃபஸ்ட்டு பெருக்கிறது நான் தான் பெருக்கணும். இருப்போம் அதுக்கு முன்னாடி விளையாடிடலாம். கொஞ்சம் ஸ்லோ மோஷன்லாம் போடுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நல்லா பெரிய இதுவாக வரும்னு பார்க்குறேன். ஓகே காய்ஸ், நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.